மும்பையில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு பேர் பைக்குலா. பேர்லேயே பைக் இருக்குது. இந்த பைக்குலாவில் தான் பல்சர் மேனியானுடைய மாஸ்டர் எடிஷன் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 100 நகரங்களில் இந்த பல்சர் மேனியாவை பஜாஜ் வந்து நடத்துனாங்க. அதாவது பல்சர் மேலே பைத்தியமாக தெரியக்கூடிய அந்த பைக் ஆர்வலர்களுக்கெல்லாம் ஒரு வடிகால் ஏற்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக பைக் வித்துட்டா போதுமா, ஸோ இந்த பைக் எப்படி ஓட்டுறது, பைக்கில் இருக்கக்கூடிய அந்த முழு சக்தியையும் அந்த முழு திறனையும் எப்படி நாம் உணர்றது, இதெல்லாம் நம்ம ஒரு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளில் நம்ம பயன்படுத்தி பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ப்ரொடெக்டடான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு நல்ல பயிற்சியாளர்கள் கூட இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம பயிற்சி எடுத்தோம்னா ஸோ இந்த பைக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த முழு சக்தியையும் முழு திறமையையும் நம்மளால் அனுபவிக்க முடியும், ஸோ என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதற்காக தான் இந்த பல்சர் மேனியான்றது ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் இதற்கு நிறைய ஆர்வலர்கள் வந்துட்டே இருந்ததுனால இது ஒரு போட்டியாகவே ஒரு கட்டத்தில் உருமாறிடுச்சு. மும்பையில் இருக்கக்கூடிய பைக்குலாவில் நடக்கக்கூடிய இந்த பல்சர் மேனியாவில் தான் ஸோ who is going to be crowned as a பல்சர் மேனியாக் என்ற விவரம் தெரிய வரும். வாங்க நாமளும் அந்த ஜோதியில் போய் கலந்துடலாம். பல்சர்லேயே நிறைய வேரியண்ட் இருந்தாலும் நிறைய மாடல்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பல்சர் வேரியண்ட்டோ இல்லை மாடலோ பிடிக்கும். ஸோ நிறைய பேருக்கு பிடித்த மாடலில் முகப்பிலேயே இங்கே வச்சுருக்காங்க. எஸ், இந்த ரேசிங் எடிஷன் RS200 இங்கே நம்ம வரவேற்கிறத பார்க்குறோம். இங்கே N250 இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு பைக்கை இங்கே பார்க்குறோம். நிறைய பேர் வடிவமைப்பில் பல பேரை கவர்ந்த இந்த NS200ஐயும் பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம இந்த பைக் ஷோஸ், இந்த பைக் ஸ்டண்ட், இந்த பைக்கினுடைய பல போட்டிகள் நடக்க போகுது. அதை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம போகின்ற பாதையை எப்படி இங்கே வடிவமைச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய இது ஒரு மியூசியம் மாதிரி தான். இது ஒரு பல்சர் மியூசியம் மாதிரி. பல்சர் எப்பொழுது ஆரம்பித்தது அப்படின்னு ஆரம்பித்து இன்னைக்கு மட்டும் எத்தனை பல்சர் வந்திருக்குன்றதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ பல்சருக்கு வயது 23. ஸோ 2001ஆம் ஆண்டு தான் பல்சர் அறிமுகமானது. ஸோ 23 வயது. ஸோ 23 வயது வாலிபன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏறக்குறைய 23 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2001ஆம் ஆண்டு இந்த பல்சர் 180 இப்படி தான் பிறந்தது. ஆனால் இப்படி தான் பிறந்தாலும் அது அப்படியே இல்லை. இதில் நிறைய மாற்றங்கள் காலப்போக்கில் நிறைய நடந்தது. இந்த பாதை வேணா இருட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த பல்சருடைய பாதை ரொம்ப பிரகாசமானது தான். பட் இருந்தாலும் ஒரு கருப்பு வண்ணம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பல்சருடைய ஒரு சிக்னேச்சர் கலர் என்பதே ஒரு கருப்புன்றதுனால தான் இந்த மியூசியம் முழுக்கமே அவங்க ஒரு கருப்பு வண்ணத்தால் அலங்கரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது 2001ஆம் ஆண்டுலேருந்து 2004ஆம் ஆண்டுக்கு இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ 2004ஆம் ஆண்டு இந்த பல்சர் எப்படி உருமாறியது, என்ன மாதிரியான பைக் வந்ததுன்றதை இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பல்சர் 180 இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ 2004லேருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் திரும்ப தள்ளி வந்தோம்னா 2007ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கோம். திரும்பவும் இங்கே பல்சர் வேறு ஒரு வடிவம் எடுத்து 220F என்ற ஒரு புதிய அவதாரத்தில் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2007லேருந்து 2012க்கு வந்துட்டோம். ஸோ 2012 என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா NS200 இங்கே அறிமுகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். NS200 பலரையும் கவர்ந்த ஒரு மாடல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2012ஆம் ஆண்டுலேருந்து ஒரு 3 வருடங்கள் இந்த காலச்சக்கரத்தில் ஏறி முன்னாடி வந்தோம்னா 2015ஆம் ஆண்டு இது. 2015ஆம் ஆண்டு என்ன நடந்தது, RS200 வந்தாச்சு. ஸோ மக்கள் பலரையும் கவர்ந்த இந்த RS200 இருக்கு இல்லையா, இது மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு நாள் 2015ஆம் ஆண்டு. பொதுவாகவே எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பிறவி எடுக்கிறது ரேஸ் ட்ராக்ல தான். ஏன்னா ரேஸ் ட்ராக் தான் ஆட்டோமொபைல் கம்பெனிகள் அத்தனைக்குமே ஒரு சோதனை சாலை. அந்த சோதனை சாலையில் உருவாகிறது தான் நம்ம சாலைகளில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பல்சர் என்பது ஏறக்குறைய உள்டா, தலைகீழ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் உருவெடுத்தது என்பது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைக்கு தான். ஆனால் காலப்போக்கில் இது ஒரு ரேசிங் பைக்கா, ஒரு RSன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த RS200 அதனால தான் அவங்க எப்படி ஒரு அழகாக இவங்க குறிப்பிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா born on the street but built for the race track அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லாஸ்ட் இந்த பல்சர் 250 இங்கே நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பல்சர் 250லேருந்து இப்போ நம்ம போகக்கூடிய இடம் என்பது ஸோ ஸ்டைல், ப்ரிசிஷன், இந்த 2 விதமாகும். அதாவது துல்லியமாகவும் ஓட்டணும், ஸ்டைலாகவும் ஓட்டணும். இதெல்லாம் எப்படி ஓட்ட முடியும்? ஸோ இது ஓட்டுறதற்கு நம்ம சாலைகளை பயன்படுத்த முடியாது. இதை நம்ம பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் தான் இதை நாம் ஓட்ட முடியும். ஓட்டுறதுக்கு முன்னாடி
தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ச்சி பெற்ற ஒரு பயிற்சியாளர்கள் வந்து இப்படி வந்து உட்காரணும், இப்படி ஓட்டணும், இந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த ப்ராப்பரான ரைடிங் கியர் இல்லாமல் இங்கே வரவே முடியாது. ஸோ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஃபைனல்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ பஜாஜ் மோட்டார்ஸோடைய மிஸ்டர் நரசிம்மன் இருக்காங்க. வணக்கம் சார். உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. வேறு விதமான போட்டிகள் இங்கே உள்ள நடந்துட்டு இருக்கு. ஸோ வெற்றியாளர்கள் யார் அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. அதற்குள்ள சில நிமிடங்கள் இருக்கு. அதற்கு முன்பாக நான் வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒய் பல்சர் மேனியா? அது வந்து கடந்த வருஷம், அதாவது 22-23ல் கிட்டத்தட்ட 10 மில்லியன் பல்சர்ஸ் விற்றுருக்கோம். அதை செலிப்ரேட் பண்ற விதமா நாங்க என்ன பண்றோம்னா, நிறைய பல்சர் மேனியாஸ் வந்து இதுக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்கோம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் பல்சர் மேனியா என்னங்கிறது. ஆனால் நிறைய பல்சர் மேனியாக்ஸ் எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுங்க, ஏன் பண்ணல ரொம்ப வருஷமானு கேட்டதுனால we have just come out with the பல்சர் மேனியா 2.20 எடிஷனை ஆரம்பித்தோம். உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த பல்சர் மேனியா ஈவெண்ட் ஆரம்பிச்ச இடம் நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நடந்தது, ஜூலை 22ஆம் தேதி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இந்த ஈவெண்ட் வந்து 100 ஈவெண்ட் கவர் பண்ணியிருக்கோம். மேபி அரவுண்ட் 70+ சிட்டிஸை கவர் பண்ணி மோர் தேன் 1 lakh பார்ட்டிசிபெண்ட்ஸ். அதில் 25,000 கஸ்டமர்ஸ் வந்து அவங்களே வந்து என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி கொண்டு வந்து பல்சரை ரைடு பண்ணி இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியா முழுவதும் நடந்த அந்த எல்லா ரீஜியனோட பல்சர் மேனியாக்ஸையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஃபைனல் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இது ஒரு பல்சர் மேனியாங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அதாவது நம்மளோட கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு புது ஃபியூச்சர்ஸை வந்து புது பல்சரை வந்து கஸ்டமருக்கு சேர்க்குற ஒரு ஈவெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். இது வந்து நீங்கள் ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூத், எங்களோட பல்சர் கஸ்டமர்ஸ் அவங்க கொடுக்குற உற்சாகம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு ரீஜியன்லையும் ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் நாங்கள் பண்ண 100 ஈவெண்ட்டில் இதே உற்சாகம், இதே ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அது ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு ரைடிங் ஸ்டண்ட்டுங்கிற மாதிரி இல்லாமல் இதுக்கு முன்னாடி பண்ணது எப்படின்னா, எக்ஸ்பர்ட் ரைடர்ஸ் வருவாங்க, அவங்க வந்து ஸ்டண்ட் மாதிரி பண்ணி காமிப்பாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாக போவாங்க. இந்த பல்சர் மேனியா 2.0ல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் மேனியா, ஸ்டைல் மேனியா, ப்ரிசிஷன் மேனியான்னு 3ஆக பிரித்து, அதாவது N160க்கு, NS மாடலுக்கு, NS 200 மாடலுக்கு 3 விதமான ட்ராக் ரேஸ் கொண்டு வந்து, இது வந்து ஸ்டண்ட் மட்டும் இல்லாமல், அதாவது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வண்டியோட மெஷினோட ஃபுல் கேப்பபிலிட்டியை வந்து உணரணும். எப்படி அவங்க வந்து அந்த வண்டியை யூஸ் பண்ணணும், வண்டி என்னென்னலாம் பண்ணும், அந்த வண்டியோட முழு கேப்பபிலிட்டியை நம்ம அட்ரினலின் பம்ப் ஆகி உணர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஈவெண்ட். இப்போ புது ட்ரெண்டை என்னால் பார்க்க முடியுது. ஈவன் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் கூட வந்து இப்போ பல்சர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஈவன் இந்த விழாவிலே பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய கணிசமான எண்ணிக்கையில் இங்கே பெண்கள் வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி நடக்குது சார்? இது வந்து எப்படின்னா, இது வந்து மக்கள் வந்து ஜெண்டர் பைஸையும் தாண்டி பெண்கள் வந்து கியர்லெஸ் வண்டி தான் ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ சார், இப்போ உள்ளார உங்களுக்கு அழைப்பு கேட்குது. ஆமாம். ஸோ இந்த பல்சர் மேனியாவில் இந்த 25,000 பேரில் யார் வந்து ஹூ இஸ் கோயிங் டு பி கவுண்டட் அறிவிக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கான அழைப்பு வந்து விட்டது. என் பேர் வந்து இனியவன் ரவிச்சந்திரன். நான் வந்து தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே வந்து நான் மும்பையில் வந்து பல்சர் மேன் ஸ்டண்ட் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். இதில் வந்து நான் 3வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கேன். 100 சிட்டிஸில் நடந்த ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 25,000 பார்ட்டிசிபேட் ப்ளஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து இன்னைக்கு வந்து மும்பையில் வந்து வெறும் 26 பேர் மட்டுமே கலந்துக்கிட்டேன். ஃபைனலிஸ்ட் வந்து கலந்துக்கிட்டோம். அதில் வந்து நான் வந்து 3rd place அடிச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலத்தில் வந்து ஒரு நிஞ்சா 250 வச்சிருக்கேன். ஆனால் சின்ன வயசுல இருந்து பைக் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு கைடன்ஸ் பண்ணாரு. வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் சேலம் பைக்கர்ஸ் கிளப்ங்கிற அமைப்பில் வந்து ஃபவுண்டராகவும் இருக்கிறேன். சின்ன வயசுல வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இதில் வந்து கலந்துக்கிட்டேன். சேலத்தில் நடந்த ப்ரோக்ராம் வந்து ஜெயிச்சேன். அதுக்கப்புறம் ஜோனல் லெவல் வந்து சென்னையில் நடத்தினாங்க, அங்கேயும் ஜெயிச்சேன். இன்னைக்கு வந்து மும்பையில் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 26 பேர் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கலந்துக்கிட்டதுல இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு வந்து நான் கலந்துக்கிட்டு நான் இன்னைக்கு ப்ரைஸை ஜெயிச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்குது.